ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோட்டீஸ் போர்டில் கடைசியாக கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்னங்கிறதையும், எஸ்பிஓவில் அப்டேட்ஸ் என்ன நடந்திருக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எஸ்பிஓவில் இருக்கிற பெண்டிங் இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் பண்ணிகிட்ருக்காங்கிறது நோட்டீஸ் போர்டில் கவனிச்சிருந்ததே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வரிசையில் நமக்கு பேங்க் அண்ட் பேன் டீட்டெயிலை நிறைய பேர் மிஸ்டேக் விட்டுருந்தீங்க. கடைசி சான்ஸ் சொல்லியும் நிறைய பேர் மிஸ்டேக் விட்டுருந்தீங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ்க்கும் லாஸ்ட் சான்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த லாஸ்ட் சான்ஸ் நமக்கு சாட்டர்டே நைட் வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி 24, ஸோ 25 நைட், ஓகேங்களா. ஸோ 25th நைட் உங்களுக்கு அந்த சான்ஸ் முடிஞ்சிடும். ஸோ யாரெல்லாம் மிஸ்டேக் விட்டுருக்கீங்களோ அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களோட ஐடியை ஓப்பன் பண்ணி பேங்க் டீட்டெயில் அண்ட் பேன் டீட்டெயில் மெர்ஜான பேங்க் அண்ட் பேனை மட்டும் கொடுக்குறதா பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை அக்கௌண்ட் நம்பரில் ஏதாவது மிஸ்டேக் போட்டிருந்தாலோ ஸோ அதை இப்போவே சரி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ சாட்டர்டே நீங்கள் உங்களோட ஐடியில் இருக்கிற பேங்க் டீட்டெயில் அண்ட் பேன் டீட்டெயில் கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களால் எப்போவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிற சென்ஸ், நீங்கள் இனிமேட்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் உங்களோட ஐடியில் உள்ள பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் எடிட் பண்ண முடியும். மெயில் பண்ணி நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து உங்களோட ப்ரொசீஜரை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி தான் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை மாற்ற முடியும். ஸோ இந்த 25th யாருக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ, இல்லை உங்களோட ஐடியை ஓப்பன் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேங்க் அண்ட் பேன் டீட்டெயிலை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த பேங்க் டீட்டெயில் எல்லாருமே ஃபில் பண்ணணுமா? ஸோ நான் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் அந்த பேங்க் டீட்டெயிலை திரும்ப ஃபில் பண்ணுமான்னு கேட்டால், ஸோ அவங்கெல்லாம் யாருமே ஃபில் பண்ண தேவையில்லை. யாருக்கு எடிட் பண்ணணும்னு தோணுதோ, ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை பேன் டீட்டெயிலையோ ராங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயிலை திருப்பி ரீஅப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம், நமக்கு எஸ்பிஓவில் நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு ஃப்யூச்சர் கான்செப்ட் பற்றி ஒரு விஷயத்தை நம்ம நோட்டீஸ் போர்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்பிஓவை 3ஆக பிரிக்க போகிறாங்க: ஸ்கூல், பிஸ்னஸ் அண்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம், ஓகேங்களா. ஸோ அஃபிலியேட் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம இது வரைக்கும் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்குங்கிறதையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஸ்னஸில் எலிஜிபிள் ஆகுவாங்க, ஸ்கூலில் யார் எலிஜிபிள் ஆகுவாங்க, அந்த பிளான் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் பற்றி நமக்கு பிளான் டீட்டெயில்ஸ் வரும்போது தெரியும். ஸோ பிளான் டீட்டெயில்ஸ் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, எப்போ நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து கடைசியாக வர வேண்டிய அப்ரூவல் வருதோ அன்னையிலேருந்து ஒரு 3 டேஸ்லேயோ 4 டேஸ்லேயோ நமக்கு கண்டிப்பாக அந்த பிளான் டீட்டெயில்ஸ் கிடச்சிடும். ஸோ எல்லோரும் நோட்டீஸ் போல் கவனமாக கவனிச்சுக்கோங்க. அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இருக்கவங்களோ, அதுக்கப்புறம் ஸ்கூல் அண்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அஃபிலியேட் ப்ரோக்ராமில் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகுறாங்க, பிஸ்னஸ் ப்ரோக்ராமில் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகுறாங்க, ஸ்கூலில் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகுறாங்கிறது நம்ம எந்த பேசிஸில் எடுக்காங்கிறதையும் நம்ம நோட்டீஸ் போல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களுக்கு மினிமம் 10,000 இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கூலில் வரவங்களுக்கும் பிஸ்னஸில் வரவங்களுக்கும் ஃபிக்ஸட் சேலரி இருக்கும். ஸோ அது கரெக்டான டீட்டெயில்ஸ் பற்றி இனி வர நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் தான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எஸ்பிஓவில் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வேறு ஒரு எஸ்பிஓ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.